ஓ அந்த மலையை போல இவன் இருக்கான். எப்படி அவ்வளவு உறுதி. அந்த ஆணவத்துல கொஞ்சம் கூட எல்லாம் நான் 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 தான், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தான். இந்த ஆணவமாகிய மலை, அந்த ஆணவமாகிய மலை கூட அன்பெனும் கைப்பிடியுள் அடங்கிடும். அன்பாக ஒருத்தரை அவர் அணுகினா அவர் விழுந்துருவார். நாமெல்லாம் அணுகினா விட மாட்டாரு, போடா அப்படிம்பாரு. அன்பு உள்ளவர்கள் அணுகினால் அங்கே அந்த பிடியுள் அடங்கி விடும். அதனால்தான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை. எவ்வளவோ செய்திகள் இருக்கு. நாமெல்லாம் புராண செய்தியாக ஒன்று பார்ப்போம். என் கடவுள் தான் உயர்ந்தவர், அவர் அப்படி இப்படின்னு. அப்போ இந்த பெருமாளும் பிரம்மாவும் அளந்தார்கள் இறைவனது. ஒருத்தர் திருவடியை பார்க்க போறான்னு போனார், ஒருத்தர் தலையை பார்க்க போறேன் போனார். அதெல்லாம் உண்மை அல்ல. உண்மையான பொருள் என்னன்னா வேற. அந்த பொருளை எப்படி உங்களுக்கு உணர்த்துறதுங்கிறதுக்காக ஒரு கதையாக அவங்க சொல்லி வச்சாங்க, அவ்வளவுதான். உண்மை அது அல்லவே அல்ல. பிரம்மா என்பதோ அல்லது விஷ்ணு என்பதோ சிவனது அடிமுடியை காணும் படலம். அத என்ன பொருள் அங்கன்னா, சிவன் என்பது இன்பம். இன்பத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு பெரும் தடையாக உள்ளவை 3. ஒன்று கல்வி, அதுல ஒரு பெரிய செருக்கு இருக்கு. 2 செல்வம், அதுலயும் ஒரு பெரிய செருக்கு இருக்கு. 3வது அதிகாரம், அதுலயும் பெரிய செருக்கு இருக்கு. இந்த 3 இருந்தா உங்களால அந்த இன்பத்தை அடையவே முடியாது. இப்ப பெருமாள் யாரு? செல்வத்திற்கு அதிபதி. அப்ப செல்வ செருக்கு. அப்ப பெருமாளை சொல்லல, செல்வ செருக்கு உடையவர்களே சொல்றாரு. செல்வ செருக்கு உடையவர்களால் இறைவன் திருவடியை காண முடியாது. இறைவன் திருவடி என்பது என்ன? அன்பு. அதை உன்னால் காண முடியாது. சரி, அடுத்தவர் யாரு? கல்வி. கல்வியில மிக உயர்ந்தவர் யார்? பிரம்மா. அவருக்கு மேல யார் இருக்கா? அதுலயும் செருக்கு இருக்கு, கல்வி செருக்கு. அதனால்தான் மாணிக்கவாசகர் சொல்லுவாரு, அல்லல் என்னும் பல்கடல் இல்ல என்னங்கய்யா, கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் பாரு. அந்த கல்வி இருக்க கடலை போல, எவ்வளவு குடிச்சாலும் வயிறுதான் உப்பும், தாக படக்காது. அப்ப அந்த கல்வி கடலை போன்றது, உப்பு தண்ணி, நிறைவு தராது. அப்போ அந்த கல்வி செருக்கால் இவரு தலையாகிய அந்த முடியாகிய அருளை காண முடியுமா? முடியாது. அன்பு அருள், இந்த 2 தான். திருவடி என்பது அன்பு, திருமுடி என்பது அருள். இந்த 2ஐயும் உங்களால் காண முடியாது. இந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அதிகாரம். அவரும் போய் பார்க்கற முடியாது, அவராலையும் பார்க்க. வள்ளல் பெருமான் தான் சொல்லுவார், 3த்தையும் ஒன்னா சொல்லுவார். திருமாலாலையும் பார்க்க முடியாது, இவரால் பிரம்மாவாலையும் பார்க்க முடியாது, இந்திரனாலையும் பார்க்க. அங்க சொன்ன செய்தி இதுதான். கல்வியாலோ, கற்ற கல்வியாலோ, பெற்ற செல்வத்தாலோ, கிடைத்த அதிகாரத்தாலோ இறைவன் திருவடிகளையோ முடிகளையோ பார்க்க முடியாது. அப்படின்னா இன்பத்தை உங்களால் அடைய முடியாதுங்கிற குறிப்பை சொல்ல வந்தாங்க, அவ்வளவுதான். நாம் அந்த கதையை கெட்டியா பிடிச்சிட்டு அதையே சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அது அல்ல. எல்லாமே நுட்பம், நுட்பம், மிக மிக நுட்பமானவை. பிரம்மான்னா அவர் யாரு? படைக்கும் கடவுள். யாருங்க படைக்கும் கடவுள்? இந்த மண்ணு தாங்க படைக்குது எல்லாத்தையும். இந்த மண்ணு இல்லைன்னா படைப்பே கிடையாது. அப்போ மண்ணுக்கு உருவகமாக பிரம்மாவை சொன்னார்கள். மண்ணை வணங்கன்னா எவனும் வணங்க மாட்டான். ஏன்? அதுதான் படைக்கும் கடவுள். அது இல்லைன்னா உண்ண உணவு கிடைக்காது, பருக நீர் கிடைக்காது, உடுக்க உடை கிடைக்காது, இருக்க இடம் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அற்புதம் மண். அந்த மண்ணோட தன்மைகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வள்ளல் பெருமானுடைய அகவலுக்கு போங்க. மண்ணை பத்தி என்னெல்லாம் சொல்றாருன்னு பாருங்க. அந்த மாதிரி செய்திகளை இதுவரைக்கும் யாரும் சொன்னதாக எனக்கு தெரியும். நான் படிச்ச அளவுக்கு படிச்சிருந்து சொன்னா நான் கேட்டுக்கிறேன். அதையும் அவ்வளவு அற்புதமான செய்திகளை எல்லாம் அந்த 5 பூதங்களிலும் மிக அருமையாக சொல்லுகிறார். அப்ப நீர் என்பது என்ன? விஷ்ணு, அவர்தான் பெருமாள். அப்புறம் நெருப்பு என்பது என்ன? உருத்திரன். காற்று என்பது என்ன? மகேஸ்வரன். வானம் என்பது என்ன? சதாசிவம். இதெல்லாம் தெளிவா வள்ளல் பெருமான் அவருடைய பாடல்களிலே மிக விளக்கமாக அருமையாக சொல்லி சென்றிருக்கிறார். ஆனா அதெல்லாம் நாம மறந்துட்டோம், தெரியல. யாரேனும் சொன்னாலும் அதை ஒத்துக்க முடியல. இல்லை, இவங்க என்ன புதுசு புதுசாக சொல்றாங்களே, இவங்களுக்கு என்ன இறை நம்பிக்கை? இறை நம்பிக்கை நிறைவாக உண்டு. ஆனா என்ன செய்திங்கிறது புரிஞ்சுக்கல. ஏன் ஒரு சொல் இறை அப்படின்னு சொன்னாங்க? இறை என்பது கடவுள்னு ஏன் சொன்னாங்கன்னா, அதுதான் எங்கும் இறைந்து கிடக்கிறது. இறைந்து கிடப்பதால் இறைவன்.
நம்மை ஆண்டு கொண்டிருப்பதால் ஆண்டவன். அப்படி கடவுள் அனைத்தையும் கடந்தும் இருக்கிறார், உள்ளுக்குள்ளே நிறைந்தும் இருக்கிறார். கடந்தது உள்ளது, ஆகவே கடவுள். இப்படி ஐயா சொன்னாங்க. சொற்களுக்கெல்லாம் எவ்வளவு ஆற்றல் இருக்கு, அதெல்லாம் 100க்கு 100 உண்மை. அதுலயும் தமிழ் சொற்களுக்கு இருக்கிற செய்திகள் வேற எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு அற்புதமான செய்திகள் எல்லாம் அவங்க குறிப்பால உணர்த்தி இருக்கிறாங்க. மரத்தை மறைத்தது மாமத யானை. நானும் என் பேரனும் போயிட்டே இருக்கோம், பேரன் கையை பிடிச்சி இழுக்கிறான், நில்லு தாத்தான்னு. என்னடா, யானை தும்பிக்கி தூக்கிட்டு ஓடி வருது. நானும் பயந்து போய் நின்றுட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து பார்த்தா அது வரல, அங்கேயே தான் நிற்குது. டே அங்கேயே தான்டா நிற்குது, கிட்ட போலான்டா. சரி தாத்தா. கிட்ட போன ஒன்று சிரிக்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்டா சிரிக்கிற தாத்தா? அது யானை இல்லை தாத்தா, அது மரம் தாத்தா. என்னடா சொல்ற? ஆமா தாத்தா, பார்த்தா மரம் தான், மரத்தாலான யானை தான். ஆனா என் கண்ணுக்கு முன்ன என்ன தெரிஞ்சது? யானை தான் தெரிஞ்சது, மரம் தெரியல. சரி, இப்ப கிட்ட போனோன்னு ஏன்னா யானை என்னாச்சு? யானை தெரியல, மரம் தான் தெரியுது. அதைத்தான் அழகா சொல்றார் திருமூலர். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. என்ன சொல்ல வர்றாரு அவரு? பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். இந்த பஞ்சபூதங்கள் வேறல்ல, இறைவன் வேறல்ல, இயற்கை வேறல்ல, எல்லாம் ஒண்ணுதான். உன் கண்ணு இன்னும் கிட்ட போகல, தூரமா இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்க. அதனால உனக்கு பரம் தெரியல, இந்த பூதங்கள் தான் தெரியுது. ஏன்? பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். ஆனா ஞானிகளுக்கு பரம் தான் தெரியுது, பூதம் தெரியல. பார்க்கும் மலரோடு நீ இருத்தி. மலரை தொட்டா அர்ச்சனை பண்றதுக்காக போறாரு, மலரை எடுக்கிறாரு, மலரை எடுத்து அர்ச்சனை பண்ணணும்னு பாக்குறாரு. அதை தொடும்போதே அவருக்கு உணவை, அங்கேயும் நீதான் இருக்கிற, உன்னை கிள்ளி உனக்கே அர்ச்சனையா? இதெல்லாம் பைத்தியார்த்தனமா இருக்கு, வேண்டாம். மலர் அற்புதமானது. நீங்க எல்லாம் வீட்டில் ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டிக்கு பேரு என்ன சொல்றாங்கன்னா முட்டாள் பெட்டிங்கிறாங்க. குறிப்பா ஞான குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் என்ன? வீட்டில் இருக்கிற பெட்டிக்கு முட்டாள் பெட்டின்னு பேரு இல்லையா? இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? அதை என்ன சொல்லுவாங்க? வீட்டில் இருக்கிற பெட்டிக்கு நிறைய நேரம் உட்காந்து பார்ப்பீங்களே. ஆனா இப்ப பாக்குறது இல்லை, இப்ப எல்லாம் கைபேசி வந்துடுது. அதனால எல்லாம் கைபேசியை தான் நோட்டிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல குழந்தைங்க வீட்டில் இருக்கிற அதுதான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன இங்கிலீஷ்ல சொல்லுங்க? எனக்கு சரியா காதல வேலை. டெலிவிஷன். அது உண்மையில் டெலிவிஷன் அல்ல, அது துளி விஷம். டி ஃபார் துளி, வி ஃபார் விஷம். துளி விஷம். அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உங்களுடைய உள்ளமெல்லாம் நஞ்சா மாறிடும், வேண்டாம். அதனால அது பேரு இங்கிலீஷ்ல இடியட் பாக்ஸ்னாங்க. நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்தா சீக்கிரமா இடியட் ஆயிடுவீங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க. எனக்கு தெரியாது, நீங்க பாருங்க. பார்த்துக்கிட்டே இருந்தா கொஞ்ச நாள்ல உங்களை எல்லாரும் முட்டாள்னு அழைப்பாங்க, அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் இல்லை, நஷ்டம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆகவே அருள் கூர்ந்து இப்படி ஒவ்வொரு செய்தியும் நாம் தவறாக புரிந்து கொண்டோம். அப்ப பரத்தை மறைத்தது பாரு முதல் பதம். விஞ்ஞானி அண்டு போய் தண்ணியை கொடுங்க, இது என்ன தண்ணின்னு? இது தண்ணி இல்லப்பா, இது வெறும் 2 காற்றுக்கள் இணைந்ததுப்பா. என்னென்ன? H2O, ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு, இணைச்சா தண்ணி வந்துடும். அப்ப வெறும் காற்று தான் அது. அவன் மூலத்தை பார்க்கிறான், நாம் மூலத்தின் முடிவாக உள்ள பொருளை பார்க்கிறோம். ஆகவே உண்மை அது அல்ல, பஞ்சபூதங்கள் தான் இயற்கை. எங்கே கருணை? இயற்கையில் உள்ளன. எது இயற்கை? பஞ்சபூதங்கள் தான் இயற்கை. எங்கே கருணை? என்னங்க இயற்கையில் என்னங்க கருணை இருக்கு? வெறும் மரம் செடி கொடிகள் தான், ஏதோ அருவிகள் விழுது, என்னங்க அதுல என்னங்க பெருசா போய் இருக்கு? பெருசா இது பண்ணிக்கிறேன், வள்ளல் பெருமானம் சொல்லிட்டாருங்கிறீங்க. எங்கே கருணை? இயற்கையில் உள்ளன. ஒரு பெரியவர் நோய்வாய்ப்பட்டு, நோய் தானா வரல, நாம தான் வர வச்சுக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த நோயும் தானாக வராது, நாம் தான் வருவித்துக் கொள்ளுகிறோம். அப்ப கேன்சர் வந்துடுது, பெரும் சிரமத்துக்கு ஆளார போய் பார்க்கிறேன், தாங்க முடியாத துன்பம். அந்த துன்பத்தை நம்மால வாயிட்டு சொல்ல முடியாது. அப்ப அங்க நான் என்னுடைய தெரிஞ்ச அன்பர், அந்த இன்பத்திலேயே நாட்டம் வச்சுக்கிற அந்த அன்பருக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு, ஐயா இப்படி அவஸ்தைப்படுறாங்கய்யா, நான் என்னையா பண்றதுன்னு. கவலையே படாதீங்க, 3 நாள் எழுந்துச்சு உட்கார வச்சிடுறான் அவரை.
என்னங்கய்யா பேசுகிறேன், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், இவர் சென்னையில் இருக்கிறாரு, என்னங்கய்யா 3 நாள் நான் உட்கார வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. அதெல்லாம் பெரிய அற்புதங்களை நிகழ்த்தும். எது? இயற்கை. என்னங்க பண்ணணும்? வேற ஒன்றும் இல்லை. தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காவை எடுத்துக்கோங்க. ஐயா அவரால் சாப்பிட முடியாது, அது எனக்கு தெரியாதா? வயதானவர் 95, அவர் இப்படி போய் தேங்காய் ஒன்று சாப்பிட வேண்டாம். தேங்காயை பால் எடுங்க, பால் எடுத்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து, ஐயா அவரால் குடிக்க முடியாதுங்க, ஒவ்வொரு ஸ்பூனாக விடு, ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் விடு, ஒரு 3 ஸ்பூன் விடு போகிறோம். எப்பெல்லாம் அவருக்கு வாயை திறக்கிறாரோ கொஞ்சம் விடு, கொஞ்சம் கொஞ்சம் விடு போகிறோம். 3 நாள் எழுந்திரிச்சு உட்காரலாம், எனக்கு கேளு அப்படின்னா. 3ஆவது நாள் எழுந்திரிச்சு உட்காந்துட்டாரு தானே, யாரும் தூக்கலை, அவராக எழுந்திரிச்சு உட்காந்துட்டார். படுத்த படுக்கையாக இருந்தார் தானே. அப்போ எங்கே கருணை? தேங்காயில் உள்ளன. எங்கே கருணை? எல்லாம் இதுல கொட்டி கிடக்குது. ஒரு அன்பர் என்ன பண்றாரு, உறக்கமே தலை வலிக்கு, தலை வெடிச்சு போயிடுறதுனால ஒண்ணுமே பண்ண முடியல. கோவையில் அங்க ஒரு மருத்துவரோட போனாரு. அவர் உடனே ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கையில கொடுத்தாரு. அதில் பார்த்தா புடலங்காயை 4 நாளுக்கு சாப்பிடவும் பச்சையாக, வேற ஒண்ணுமே இல்லை, இயற்கை. புடலங்காய் 4 நாள் சாப்பிட்டு பாருங்க, வெறும் புடலங்காயை தோலை நீக்கிட்டு பச்சையா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீனும் பயப்படாதீங்க என்னமோ ஆயிடுமோன்னு. 4 நாள் சாப்பிட்டா 5ஆவது நாள் படுத்த உடனே உறங்கிடுவார். அவ்வளவு ஆற்றல் மிக்க மூலிகைகள். அதுதான் அவர் சொல்ல வர்றார், எங்கே கருணை? இயற்கையில் உள்ளன. எதை எடுத்தாலும் மூலிகை தான். வயிற்று வலி தாங்க முடியல, அம்மாவண்ட கேளுங்க, என்ன கொடுப்பீங்க? உங்க அஞ்சரை பெட்டியில் இருக்கிறத ஜீரகம் கொடுங்க. ஏன்? அஜீரண கோளாறு, ஏகப்பட்டது சாப்பிட்டு வந்திருக்கான். அதுக்கு பேர் பாருங்க என்ன வச்சு, சீரகம், சீர்கூட்டல் அகம். அகத்தை சீர்படுத்துவது எதுவோ அதுதான் சீரகம். ஐயா அஜீரணத்தால் ஆகல, உஷ்ணம், சூடு, சூட்டால் அடிவயிறு வலிக்குது, என்ன கொடுப்பீங்க? விளக்கெண்ணெய் தடவலாம், அதுவும் சிறப்பு தான். இல்லைங்க, வெந்தயம். வெந்தயம் அவ்வளவு அற்புதமான குளிர்ச்சி தரக்கூடிய பொருள். இன்னைக்கு சர்க்கரை வியாதிகாரங்கள்லாம் வெந்தயம் சாப்பிடணும். ஏன்? சூட்டால தான் சர்க்கரை. வெந்தயத்தை சாப்பிட்டா இதெல்லாம் கொட்டி கிடக்குது இயற்கையில. அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு, எங்கே கரோ இயற்கையில் உள்ளன. அந்த அருவு நீர்ல குளிங்க, அருவு நீரை குடியுங்கள். என்ன ஆகும்? உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாம் ஓடி போய்விடும். தேங்காயை போன்ற ஒரு அற்புதமான மூலிகை உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அதே போல வாழைப்பழம், வாழைப்பழத்துல அவ்வளவு ஆற்றல் இருக்கு. திருநெல்வேலி பக்கத்துல சிவசைலம்னு ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் தேங்காயும் வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தார். 3 வேளையும் எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் தேங்காய் வாழைப்பழம் தான். சாப்பிட்டு பாருங்க. காய்கறிகள், இந்த கோவையில பாலான்னு ஒரு பெரியவர் இருக்கிறார், மருத்துவர், 12 காய்கறி சொல்றாரு. உங்களுடைய அனைத்து நோய்களுக்கும் தீர்வு அதுதான். பச்சையா சாப்பிட கத்துக்கோங்க. நீங்க வீட்டுக்கு வெண்பூசணி வாங்கிட்டு வரீங்க, சமைக்க போறீங்க, மோர் குழம்பு வச்சு அற்புதமா சமைக்க போறீங்க, சுவையான உணவு. அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 4 துண்டு எடுத்து வாயில போட்டு மென்னுடுங்க. பூசணி மாதிரி ஒரு அற்புதம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. கிட்டத்தட்ட 80 விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க உணவு பூசணி. ஆனா நாம என்ன பண்றோம்? பூசணிக்காவை அதுல இந்த இதுல ஆயுத பூஜை அன்னைக்கு அது மேல கற்பூரத்தை வச்சு அது 3 சுத்து சுத்தி போட்டு உடைச்சி, அதுலயும் எங்க மாடெல்லாம் சாப்பிட்டுருமோ அப்படின்னு குங்குமத்தை போட்டு அதுல குழைச்சி மாடு கூட சாப்பிடாது. எவ்வளவு அறியாமை! இதுக்கு பேர் என்ன? இதுதான் பொய்யன்பு, இதுதான் பாச பிணைப்பு, அன்பு அல்ல. நான் கூட போவேன், புது இல்ல புகழா நடத்துறது, போய் எல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தோன்னா, ஐயா பூசணிக்காய், ஐயா பூசணிக்காய் எங்க சொத்து, ஆச்சாரியனுக்கு தர வேண்டிய பொருள், அது நீ உடைக்க கூடுதலாம் கிடையாது, கொடுத்துரு என்கிட்ட ஒரு பையில போட்டு வாங்கிக்குவேன், வீட்டுக்கு போய் அருமையா பூசணிக்காய் அரிஞ்சு சாப்பிடு, இருக்கிற நோயெல்லாம் ஓடி போயிடும். மக்களுக்கு தெரியல ஏன் பண்ற. சரி, ஏங்க அதை உடைச்சாங்க? அப்படி ஏன் அறிந்தார்கள்னா, ஒரு காலத்தில் எந்த நேரமும் ஒரு நல்ல நிகழ்வுன்னா அதுக்கு ஒரு உயிரை பலியிட வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரோ சொல்லி கொடுத்தது, நமதல்ல. அப்போ உயிரை பலியிட வேண்டும், கோழியை புடி, ஆட்டை புடி அப்படின்னாங்க. நமக்கு ஒன்றும் பிடிபடலை. அப்போ ஒரு பெரியவர் பார்த்தாரு, என்னடா இது அநியாயம் பண்றாரு, வள்ளல் பெருமான் என்னமா சொல்லி இருக்கிறாரு, கொல்லா நெறியே குருவருள் நெறியன
பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமேன்னு சொல்லியிருக்கிறாரே. இப்படி பண்றான்ல இந்தவனுங்க. ஏய், இது வேண்டாம், பெரிய பாவம், நரகம்தான் கிடைக்கும். நான் ஐயா சொன்ன மாதிரி நரகம் எங்கோ, நீ இருக்கிற இடமே நரகம்தான். நரகத்தை தேடி சொல்ல வேண்டாம், நீ இருக்கிற இடமே நரகம்தான். வேண்டாம் வேண்டாம். இப்ப என்னங்கய்யா பண்றதுன்னா, நீ வெட்டணும் அவ்வளவுதானே. ஆமா வெட்டணும், பார் பெருசா கொண்டு வரேன், இந்த இதை வெட்டு. ஐயா இதில் வெட்டினா ரத்தமே வரலைங்க, நான் என்ன பண்றேன். அவன் ரத்தம் வரணுமா, அந்த கொஞ்சம் குங்குமத்தை போட்டு கலந்துக்கும். அவனை நிறைவுபடுத்துவதற்காக அப்படி சொன்னார். நாமெல்லாம் பூசணிக்காவெல்லாம் உடைக்கவே கூடாது. என்ன சொல்றாரு பாருங்க வள்ளல் பெருமான், கலை உரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போக வேண்டும். இதெல்லாம் கண்மூடி பழக்கங்கள். இதெல்லாம் யாரோ சொன்னாங்க, என்ன செஞ்சாங்கன்னே தெரியாது, நாம தவறா புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. தயவு செய்து நீங்க இனிமேல் பட்டு உங்களுக்கு அதுல நாட்டம் இருந்தா அருள் கூர்ந்து பூசணிக்காய் எல்லாம் உடைக்காதீங்க, எலுமிச்சை மரத்தை கற்பூரம் வச்சு ஏத்தாதீங்க, தேங்காயை உடைக்காதீங்க. அற்புதமான ஞான உணவு தேங்காய். ஒரு கேன்சர் நோயாளியையே குணப்படுத்துதுன்னா எவ்வளவு பெரிய செய்தி, சாதாரண செய்தி அல்ல. அந்த தேங்காய் பாலையே கொடுத்துட்டு இருந்தார், அவர் நல்ல நலமாடி இருப்பார். அவர் உட்காந்து என்ன பண்ணாரு, ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் இட்லி கொடுக்கல சாப்பிட்றேன்னாரு. சரின்னு கொடுத்தாங்க. இன்னொரு நாள் என்ன, கொஞ்சம் லட்டு கொடுக்கல சாப்பிட்றேன்னாரு. அவ்வளவுதான், லட்டு சாப்பிட்டாரு, போய் சேர்ந்துட்டாரு. என்ன பண்ணுது பாத்தீங்களா, செயற்கை உணவு அவ்வளவு கெடுதி. நமக்கு தெரியாது எங்கே அந்த பொருள்கள் அந்த எண்ணெயில பொரிக்கப்படுறது அல்லது அந்த சீனி, வெள்ளை சீனி கலக்கப்படுது. இதெல்லாம் அவ்வளவு. இப்ப நல்ல விழிப்புணர்வு இருக்கு. நீங்கள்லாம் அப்படி யாரும் செய்ய மாட்டீங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் நாட்டு சக்கரை தான் போட்டு தர்றீங்க, நல்ல உணவையும் தர்றீங்க. ஆகவே அருள் கூர்ந்து விழித்து கொள்ளுங்கள். உண்மை அன்பு என்பது என்றும் இன்பத்தை தான் தரும், என்னாலும் இன்பமே, துன்பம் இல்லை என்கிற நிலைக்கு கொண்டு போவதுதான் அன்பு. அந்த பெரியவர் சொன்னனே, அவர் வீட்டில் யாராவது நண்பர்கள் வருவாங்க, வரும்பொழுது எதையாவது கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு, நல்ல உணவு. எது, நான் சொன்ன உணவு தான், கெடுதியான உணவு தான் அவங்க நல்ல உணவு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதை கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அவன் மக வருவா, லவக்குன்னு பிடிக்கிடுவான், பிடிக்கிட்டு போயிடுவான். என்ன என்ன இப்படி பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க. இவர் இல்லை, இவர் வீட்டில், இவர் வீட்டில் தான், அவர் வீட்டில் இல்லை, அவர் வீட்டில் அப்படி எல்லாம் தர மாட்டேன், இவர் வீட்டில் தான் அநியாயம் பண்ணுதுப்பா என் பொண்ணு. ஏய் பொண்ணு அநியாயம் பண்ணல, நீ நலமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. திருப்பதி லட்டு கொடுத்தா அவன் பிடிக்கிடுவான். கெடுதி. அதை சாப்பிட்டா உடனே சர்க்கரை அளவு கூடும். வேண்டாம் வேண்டாம், தேவையில்லை. அப்ப நாம இதெல்லாம் எதையுமே புரிஞ்சுக்கல. எப்படி இருக்குதுன்னு பாருங்க, மென்மையானது. அப்படி மென்மையான இதயத்தை நீ பெற்றுக்கொள். மலரிடமிருந்து வாசனை வருகிறது, அற்புதமான வாசனை. அப்படி உன்னிடமிருந்த அன்பு மனம் வீச வேண்டும், அருள் மனம் கமழ வேண்டும். அன்பும் அருளும் தான் மனமாக உன்னிடமிருந்து வெளிப்படணும். ஏன்? அவன்தான் புற இருளை நீக்கி ஒளியை தருகிறான். அப்பொழுதுதான் நமக்கு விளக்கமாக அனைத்தும் தெரிகிறது. இல்லையேல் எங்கும் இருள். ஆகவே இருளை நீக்கி அந்த காலை கதிரவனை வணங்குவோம். காலை நேரங்களில் கதிரவன் தருகின்றான் ஒளியை என்றால், இரவு நேரங்களில் விளக்கு ஒளிதான். மின் விளக்கு நமது பெரியவங்க சொல்லல, நம்முடைய திருவிளக்கு தான் சொன்னாங்க. ஏன் இதையே எடுத்துக்கோங்க, வேண்டாங்கல. ஆனா திடீர்னு நின்று போச்சுன்னா இதுதான் உதவும், இது எக்கே நிற்காது. ஆகவே திருவிளக்கை வணங்குங்கள். திருவிளக்கு புற இருளை மட்டும் நீக்கவில்லை, அக இருளையும் நீக்கும். ஆகவே அருள் கூர்ந்து திருவிளக்கை நாளும் வழங்குங்கள். அதனால்தான் வள்ளல் பெருமான் அந்த அருட்பெருஞ்சோதி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்நாளும் இன்பமே, துன்பம் இல்லை என்று சொல்லி இப்பொழுது மகாமந்திரத்தை ஓத இருக்கிறார்கள். மகாமந்திரத்தை